அக்ஷித் நிருபம் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு லைவில் அபிஷேகா அவர்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் சரிகமபா நிகழ்ச்சி பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற கண்டஸ்டன்ட்ல அக்ஷித் நிருபம் அவர்களுமே ஒருத்தர். ரசிகர்கள் மட்டும் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்மே இவருக்கு ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவரோட ஸ்ருதியாக இருக்கட்டும், ராகங்களாக இருக்கட்டும், இவர் செலக்ட் பண்ணுற பாடல்களாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ நேர்த்தியாக பாடுவார். இந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் அப்படின்னே இவரையும் நம்ம சொல்லலாம். சமீபத்தில் நடந்த 1 vs 1 ரவுண்டில் இவருக்கும் அபிஷேகாவிற்கும் தான் போட்டி நடந்துச்சு. அண்ட் இதில் இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. 2 பேத்துக்குமே கோல்டன் ஷவர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் நிறைய ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அக்ஷித் அவர்கள் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அபிஷேகா அவர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் பாடியிருந்தாங்க. அபிஷேகாவிற்கு கோல்டன் ஷவர் கொடுத்தது ஏன்னு தெரில. நியாயமாக பார்த்தா 1 vs 1 அபிஷேகா அவர்களுக்கு இல்லாமல் அக்ஷித் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த அக்ஷித் நிருபம் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தார். அந்த ஒரு லைவில் இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 1 vs 1 ரவுண்டில் அபிஷேகா அவர்கள் கூட பாட போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த சீசனில் அவங்க ஒரு டஃப்பான பிளேயர். அவங்க கூட நானும் பாடுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த போட்டி டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் 2 பேத்துக்குமே கோல்டன் ஷவர் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அதர்வைஸ் நான் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது, நீங்கள் தான் நல்லா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களோட அன்புக்கு நன்றி. ஆனால் ஜட்ஜஸ்க்கு தெரியும் யார் நல்லா பாடியிருக்காங்க, யார் நல்லா பாடல அப்படின்னு. 2 பேருமே நல்லபடியாக பாடினதுனால தான் 2 பேத்துக்குமே கோல்டன் ஷவர் கொடுத்துருந்தாங்க. சரண் சார் கூட சொல்லியிருந்தாரு, யாரோ ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்தா கண்டிப்பாக அது டிசர்வான விஷயம் கிடையாது, அதனால தான் 2 பேத்துக்குமே கொடுக்குறோம், நீங்கள் 2 பேருமே இதுக்கு டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்களாம் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட், அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் 2 பேருமே ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்களாம் ஏதாவது நினச்சிக்காதீங்க. மற்றபடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட ரசிகர்கள், என்னோட அன்பர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இதை தொடர்ந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அக்ஷித் நிருபம் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இருந்தாலும் 1 vs 1ங்கிறப்ப யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க வச்சிருக்கணும். பார்த்த நிறைய பேர் அக்ஷித் அவர்கள் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அபிஷேகா இந்த சீசனில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால தான் அபிஷேகாவுக்கு கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டுச்சா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.